Unit 4 Office Applications 2 Part 1 என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். Introduction to Excel and Calc, details of spreadsheet, workbook as a file, working with workbook. Details of spreadsheet. Excel or Calc இதை ஸ்டார்ட் பண்ணி வந்த உடனே வரக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Workbook, a file in which we work and save our data. By default, 3 worksheets are inserted in a workbook. ஓபன் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை தான் workbookனு சொல்லுவோம். அதாவது இதுதான் ஃபைல்னு சொல்லப்படும். இதுல ரிலேட்டட் டேட்டாவா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பை டிஃபால்ட் ஒரு ஒர்க் புக்ல 3 ஒர்க் ஷீட்ஸ் இன்சர்ட் ஆகும். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல எக்ஸல் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷீட் தான் இன்சர்ட் ஆகும். வேணும்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் worksheet, a primary document in which we work our data and store. A worksheet contains rows and columns. ஒரு worksheetலயும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டோட்டலா அது ஒர்க் புக்கா ஸ்டோர் ஆகும். ஒரு worksheetனு எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா rows and columns. So நிறைய rows நிறைய columns இருக்கும். அடுத்தது active cell. The cell which is currently selected refers to active cell. ஒரு work book ஓபன் பண்ணி உள்ள வந்த உடனே கர்சர் முதல் செல்லில் தான் போய் நிற்கும். அந்த முதல் செல்லுங்கிறது ஆக்டிவ் செல் இல்ல. அதுக்கு அப்புறமா நம்ம எந்த செல்லில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த செல்லு தான் ஆக்டிவ் செல்லுன்னு சொல்றது. Then, addressing a cell. A single cell contains a row and a column. So, what is called a cell? அப்படினு கேட்டாலே, a cell contains a row and a column னு சொல்லலாம். அது மாதிரி வரும்பொழுது, அந்த ஒரு particular cell-ஐ நம்ம identify பண்ணணும். அதுக்கு எப்படி அதை நேம் பண்ணுவோம்? A1 is the first cell, where A is the first column and 1 is the first row. Also, it is represented by R1, C1, row 1, column 1. So, எந்த செல்லுல கர்சர் இருக்கோ அந்த செல்லு எத்தனாவது ரோ எத்தனாவது காலம் அப்படிங்கிறத வச்சுதான் அதை நாம் நேம் பண்ண முடியும். Kinds of addressing a cell. அதுல எத்தனை விதங்கள் இருக்கு? Absolute addressing. $A, $1. A1 சொல்றதுக்கு பதிலா $A, $1 அப்படி சொன்னால் அது absolute addressing. Relative addressing தான் A1. Mixed addressing $A1 or $A1. So, இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா தியரிக்கான போர்ஷன்ஸ். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் அட்ரஸிங் a cell அப்படிங்கிறதுல அப்சல்யூட் அட்ரஸிங், ரிலேட்டிவ் அட்ரஸிங், மிக்சட் அட்ரஸிங் பயன்படுத்தும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம பிராக்டிக்கல்ல தான் பார்ப்போம். So, practical books, இதனோட concerned practical book C1, MS Office package நுடைய practical book. அதுல அது டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கு.